வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான தக்காளி ஊறுகாய் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தக்காளி ஊறுகாய் செய்ய பேன் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 25 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை 30 செகண்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கடுகை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயம் வறுக்கும் பொழுது இந்த அளவுக்கு பெருங்காயம் உடையிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பெருங்காயம் வறுபட்டதுக்கப்புறம் அதே பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்லேயே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ண 1 கிலோ தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின தக்காளியை நல்லா ஆற வச்சுக்கிட்டோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய், கடுகு, வெந்தயம் 3த்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் துருவின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அரைச்சிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 100 மில்லி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.